27 Mathematics Chapter 1 Exercise 1.1 Question number 4. If A equal to set of 5, 6, B equal to set of 4, 5, 6, C equal to set of 5, 6, 7, show that A cross A equal to B cross B intersection C cross C. So கவனிங்க 3 செட் கொடுத்துட்டாங்க. A என்பது set of 5, 6, B என்பது set of 4, 5, 6 and C என்பது 5, 6, 7 3 செட்டு கொடுத்துட்டாங்க. எதை ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த A cross A equal to B cross B intersection C cross C ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு LHS ஆனால் A cross A எடுத்துக்கோங்க. A cross A மீனிங் என்ன? செல்ஃப் கிராஸ். A 2 தடவை கிராஸ் பண்ணணும். 5, 6 கிராஸ் 5, 6. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 வச்சுட்டு இங்கே உள்ள 2 எலமெண்ட்டை ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 5, ஃபஸ்ட்டு இந்த 5 வச்சுட்டு இங்கே உள்ள 5 வந்து ஒரு ஆர்டர் பேர். இந்த மாதிரி இதான் ஆர்டர் பேர். இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராக்கெட்டில் 2 நம்பர் உள்ளே இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி X, Y ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள். கார்ட்டீசியன் கிராஃபில் உள்ள பிளாட்டிங் பாயிண்ட்டுக்குள்ள மெத்தடு. அந்த பிளாட்டிங் எப்படி வருமோ அதே போல் தான் இதுவும் வரும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதனால தான் இதுக்கு பேரே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிராஃபும் பேர் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கிராஃபு. ஸோ அந்த 5 வச்சுட்டு மறுபடியும் 6 போடலாம். ஸோ 5, 6. அடுத்தது இந்த 6 வச்சு 5 அடுத்தது 6. ஸோ 6, 5, 6, 6. இப்படி தான் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும், அல்லது கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ RHS என்ன? RHS என்ன? B cross B intersection C cross C கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு B cross B நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ B cross B என்னது? 4, 5, 6 cross 4, 5, 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 4 வச்சுட்டு மேலே எழுதுங்க. ஸோ 4, அங்கே 4, 4, 5, 4, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வச்சு. ஸோ 5, 4, 5, 5 and 5, 6. அது 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் உங்களுக்கான B cross B. இப்போ C cross C பாருங்கள். C cross C என்பது என்னது? 5, 6, 7 cross 5, 6, 7. இது பார்த்தீங்கன்னா அதே போல் இருக்குங்க. ஸோ 5, 6, 5, 5, 5, 6, 5, 7 அடுத்து 6 வச்சு. ஸோ 6, 5, 6, 6, 6, 7 அடுத்து 7 ஆச்சு. 7, 5, 7, 6, 7, 7. C cross C வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ ரெண்டத்தில் என்னென்னா காமன் இருக்கணும்ல தான் பாருங்கள். B cross B intersection C cross C. 4, 5, 4, 6. ஸோ 4, 5, 4, 6 பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே காமனாக இல்லை. ஸோ 4, 4 உள்ள எதுவுமே காமனாக இல்லை. 5, 5, 5, 6 இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்து 6, 5, 6, 6 இந்த இருக்குது. ஸோ இந்த 4 தவிர்த்து வேறு எதுவுமே காமனாக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ செட்டில் பாருங்களேன் 5, 6 மட்டும் தான் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா 5, 6 மட்டும் தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இந்த 2 செட்லேயும் பாருங்களா. 4 வந்து இந்த செட்டில் இல்லை, 7 வந்து இந்த செட்டில் இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். அப்போ இதில் 4 வரக்கூடிய எதுவுமே அடுத்த செட்டில் இந்த C செட்டில் காமனாக இருக்காது. அதே போல் இங்கே வர 7 செட் எதுவுமே அந்த B செட்டில் காமனாக இருக்காது. ஸோ அப்போ அந்த 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 4 தான் 4 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அதை எடுத்து நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ஸோ 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. இது ஈக்குவேஷன் 2. சப்போ ஃப்ரம் 1 and 2 உங்களுக்கு என்ன தெரியுது? அவன் கேட்டிருந்தது ட்ரூ, அதாவது LHS equal to RHS, அதாவது A cross A equal to B cross B intersection C cross C என்பது ட்ரூ இந்த மாதிரி தெரியுது. ஸோ ஹென்ஸ் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு ஹென்ஸ் இட் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.